கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சீகன்பால் பைபிள் இன்ஸ்டிடியூட் வகுப்புகளுக்கும் நான் கூட வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் ஒருவரை ஒருவர் மறுபடியும் சந்திப்பது தேவனுடைய சுத்தக்கிருபை இறக்கும். அதுக்கான ரைட் சொல்கிறேன்னு சொன்ன ஐயாக்காக உடன் ஊழியர்களுக்காக பாஸ்டர் மக்கள் வந்து தேவ ஊழியர் தேவ பிள்ளை எல்லாருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கடந்த வகுப்புல டெர்மனட்டிக்ஸ் என்ற ஒரு பாடத்துல இருந்து பார்த்தோம். ரைட்டா? சரி. அதுல நம்ம லோத்து குறித்து பார்த்தோம். ஆபிரகாம், லோத்து. நம்ம போன வகுப்புல ஆபிரகாமுக்கு 81 வயசா இருக்கும் போது லோத்துக்கு அப்ப 40 வயசு. அவங்க பாகப்பிரிவுகளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லோத்து சிறந்ததை கொண்டு போய்தான் வறட்சியான காரியங்களை மிச்சம் இருக்கிற குறைவான காரியங்களை ஆபிரகாம் விட்டு போய்தான். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை தேற்றி அவனுக்கு அவனோட பேசுகிறார். நீ பார்க்கறதுனா நீ நாலா பக்கமும் சுற்றி பாரு, வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நீ சுற்றி பாரு, நீ பார்க்கறத நான் உனக்கு தருவேன். ஆதியாகமம் 13-14 அதிகாரத்திலிருந்து 17 வரைக்கும் போன வாசித்தோம். அப்போ எந்த பக்கம் நீ பார்க்குறியோ எதை பார்க்குறியோ நான் அதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதன்படியே என்ன பண்ணார் ஆண்டவர்? கரெக்டா ஆபிரகாமுக்கு அவன் என்னன்னா ஒரு இழப்பு தான். அவன் புறப்பட்டு வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அவன் 55 வயசுல கானான்ல இருந்து புறப்பட்டு வந்தான். கானான்ல இருந்து புறப்படும் போது அவனுக்கு 55 வயசு. கல்தேய தேசத்திலிருந்து மெசொப்பொட்டாமியாவிலிருந்து புறப்படும் போது ஆபிரகாமுக்கு 55 வயது, லோத்துக்கு 15 வயசு. எப்போன்னா 2101 கிமு அவன் புறப்பாடு. ஏற்கனவே சொன்னேன் போன வகுப்புல ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31-32 அதன்படி பார்த்தீங்கன்னா தரிசனம் யாருக்கு? தேராகிட்டு தான். தேராகிட்ட பொறுப்பான். அப்போ லோத்துக்கு 15 வயசு. அப்பா கிடையாது அவனுக்கு. தேராகுடைய பேரன் ஆபிரகாமுடைய சகோதரன் மகன். ஆபிரகாம் தான் அவனுக்கு அப்பா எல்லாமே. இங்கே ஆபிரகாமுக்கு 55 வயது. அப்போ சாராளுக்கு கரெக்டா 10 வயசு சின்னவன் சாரா, 45 வயது. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ 55 வயசுல அவன் புறப்பட்டு வரான். அவனுடைய தந்தையார் தலைமையில தான் புறப்பாடு. தேராகு தான் வேதம் சொல்லுது, தேராகு தான் புறப்பட்டான்னு சொல்லுது. வசந்த ஒரு வாட்டி உனக்கு வாசி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 11
31 அதிகம் 11:11. தேராக தன் குமாரனாகிய ஆபிரகாமை ஆரானுடைய குமாரனும் வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமின் மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு ஆரான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுஷ் நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரான்ல மறைத்தான். அப்போ 205 வயசுல மறைச்சு போனான் தேராகு. அப்போ தேராக அங்கிருந்து புறப்படும் போது தேராக அங்க ஒரு 20 ஆண்டுகள் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுது. ஏற்கனவே போன வகுப்புல சொன்னேன், சில வரலாற்று ஆசிரியர் பேர் எழுதி போட்டேன்னா இல்லையா? ஆபிரகாமுடைய வரலாறு எழுதி போட்டாரா இல்லையா? எழுதியிருக்கேன். ஆமா, பெஞ்சமின் பசார், அனன் பர் ரபா, இயா பர் ரபா, இதெல்லாம் ஆபிரகாமுடைய வரலாறு எழுதியிருக்காங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள். அப்போ ஆரான் தேராக மறைக்கும் போது 205 வயசு. தேராகுடைய வயது எவ்வளோ? 205. இங்க புறப்படும் போது 155 வயது. இப்போ கானான் நோக்கி புறப்பட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் ஆறான்ல தங்கிட்டான். ஆறான் மறைத்தான். ஊர் ஆறான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சான்லி குர்ஃபா. இன்னைக்கு சான்லி குர்ஃபா துருக்கி தேசத்துல. துருக்கியில் ஒரு நாடு இருக்காங்க. அப்போ 20 வருஷம் அங்கேயே தங்கிட்டான். ஒரு 200 நாள் பிரயாணம். ஊர் டு ஆரான் 200 நாட்கள் பிரயாணம். நான் ஏற்கனவே சொன்னேன், தேராக பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொன்னேன் இல்லையா? அவர் பார்த்தீங்கன்னா நரம்சென் ராஜா இருந்தா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொன்னேன். நரம்சென் அவன் குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய பங்காளி என்று வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. அதாவது 2 பேருக்கும் ஒரே தாத்தா, ராஜ குடும்பத்தை சார்ந்தவர். நீங்க பார்த்தீங்கன்னா மெசொப்பொட்டேமியா நாகரிகம் நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம், வரலாற்று புக்ல. மெசொப்பொட்டேமியா சிவிலைசேஷன் அன்னைக்கு கட்டட வீடு, கல் வீடு, அன்னைக்கே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். இன்னும் கூட நம்ம இங்க பெரும்பாக்கத்துக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைன் வந்துச்சாப்பா? சென்னையில் இருப்போம், இன்னுமே வரலையா? 4200-300 ஆண்டுகள் முன்பாகவே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருந்தது. யாங்க
நவநாகரிகம், பெரிய பெண்கள்லாம் படித்தவர்களா இருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா ரெபேக்காவை போய் ஈசாக்கு கொண்டு வந்து திருமணம் எலியேசர் கூட தான் கூட்டு வந்தாங்க. கானான்ல பெண் வேணாம்னு சொல்லிட்டாங்க. கானான் பார்த்தீங்கன்னா காட்டு மிராண்டிகள் இருக்கிற ஒரு பகுதி, மிருகத்தோட கேவலமான அங்க இருக்கிறவங்க. அதனால அங்க இருக்கிற பெண்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன பண்றான், நீ எங்க சொந்த தேசத்துக்கு போங்க, படிச்ச பொண்ணு ஈசாக் ரெபேக்கா. நீங்க ரெபேக்கா பார்த்தீங்கன்னா மெத்த படித்தவள், ரொம்ப படிச்சதான். நீங்க ஆபிரகாம் 55 வயசுல புறப்பட்டுட்டாங்க இருந்து. ஆனா இப்போ 140 வயசுல தான் பொண்ணு தேடுறோம். 140 வயதுல மகன் ஈசாக்கு, அப்போ 40 வயது. கரெக்டா? அப்போ 55 வயசுல புறப்பட்டு வந்தான். எத்தனை வருஷம் கழிச்சு அங்க போய் பொண்ணு பார்க்கறான்? 85 வருஷம். அப்படிதானே? 85 வயசு அப்படிதானே? 55 கூட 85 ஆண்டுகள் பிறகு ஈசாக்கு பார்த்தீங்கன்னா 85 வருஷம். அவன் சொந்த பூமியை விட்டு 85 வருஷம் கழித்து தான் அங்க போறான். ஈசாக்கு ரெபேக்கா கிடைச்சது பெரிய விஷயம். ஏன்னா அவன் படிச்சவா. இன்னைக்கு நியூயார்க்ல, அமெரிக்கால ஒரு பெண்ணு, நல்ல படித்த பெண், நவநாகரிக வங்கி, ஒரு ஆப்பிரிக்கா காட்டில் இருக்கிறவங்க கேட்ட மாட்டா. கேட்டுவாளா? கேட்ட மாட்டா. அந்த மாதிரிதான் இப்போ இவன் காட்டுவாசி இருக்கிற கானான்ல இருக்கிறான். அவன் உலகத்தின் தலையாய நகரம், நாகரிகத்தின் உச்சபட்சம், எல்லாம் கல்வீடு, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் இருக்கு, பெரிய தொழில் கூடங்கள் இருக்கிறது. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2150 இந்த நரம்ஸ் என்கிற அரசாங்கம் உலகத்துக்கு பணத்தை அச்சு கொடுத்தான். 2150 கிமுல பிசியில உலகத்தின் முதல் பணம் என்னது? ஷேக்கல். இந்த ஷேக்கல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துடைய பணம். ஆபிரகாம் பயன்படுத்தின ஷேக்கல் இப்போ எங்க இருக்குன்னா பிளஸ் தேராக இவங்க பயன்படுத்தின ஷேக்கல். அது இப்போ எங்க இருக்குன்னா லவ்ரே மியூசியத்துல இருக்கு. லவ்ரே அருங்காட்சியகம், மியூசியம். பாரிஸ், பிரான்ஸ் நாட்டு தலைநகரம் பாரிஸ். சரியா? முதல் பணத்தை தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் ஆய்வு தோண்டி கண்டுபிடித்தார்கள். டாக்டர் ஜாக்ஸ் டி மார்கன் தலைமையில். ஜாக்ஸ் ஒரு பிரெஞ்சு ஆர்கியாலஜிஸ்ட். Jacques de Morgan.
பிரெஞ்சு தொல்லியல் விஞ்ஞானி. தேராவும் ஆபிரகாமும் ஏராளமான சேர்க்கல் வைத்திருந்தார்கள் பைபிள் பார்க்கிறோம். ஆண்டவரே என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 17:13 ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையையும், அதுக்கப்புறம் உன் சேக்கல் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்துல நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுள். ஆண்டவர் சொல்ல, நீ காசு சேக்கலை கொடுத்து நீ நிறைய அடிமைகளை வாங்கி வச்சிருக்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. இப்ப ஆண்டவரே பணத்தை பத்தி பேசுறார், சேக்கலை பத்தி. உலகத்தின் முதல் பணம் யார்கிட்ட இருந்தது? அப்ரஹாம்கிட்ட இருந்தது. எக்கச்சக்கம் பணம், பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு மதிப்பு 200 லட்சம் கோடி வச்சிருந்தான், மிகப்பெரிய பணக்காரன். கதிராமத்துக்கு சொந்தரம். கத்தர் அவன் பார்த்ததெல்லாம் கொடுத்தார், எதெல்லாம் பார்த்தாலும் கொடுத்தார். அவன் காண்பிதிக்கிற தேசத்தெல்லாம் கொடுத்தார். அப்படிதான் வாக்குத்தத்தம், அப்படிதானே? நீங்க நம்ம போன வகுப்புல பார்த்தோம், ஆதியாகமம் 13 நீ 14-15 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்னடைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். நீ பார்க்கறத உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததி பார்க்கறதையும் அவங்களுக்கு கொடுப்பேன். நம்ம போன வகுப்புல பார்த்தோம், கலாத்தியர் 3:29 என்ன சொல்றது? கிறிஸ்துவுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று வேதம் சொல்லுது. அப்போ யூதர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல, யாரு? நாமதான் ஆபிரகாம் சந்ததி என்று ரோமர் 9 சொல்லுது, கலாத்தியர் 3:29 சொல்லுது. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தமோ அந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தம். ஒரு அலே சொல்லுவோம். அப்ப நம்ம பார்க்கறதையும் கொடுப்பார். எதெல்லாம் பார்க்கறீங்க? ஒரு லேண்ட் வேணுமா? இப்ப யாராவது வித்தா போய் பாருங்க, சுத்தி கித்தி பாருங்க, கால் பேசி சோதனை பண்ணுவாங்க, யாரும் பேசிட்டு வாங்க, யாரும் பாசிட்டு வாங்க. கொஞ்சம் உதாரணம் சொன்னேன், போன வகுப்புல சொன்னேன், அப்படிதானே? சொல்லணும் இல்லையா? சொல்லணும் இல்லையா? ஆமா ஐயா, டீ வித்த பையன். அவன் நான் அப்படிதான் ஏதாவது ஒன்று வேணா போய் பார்ப்பேன். எனக்கு ஏதாவது வேணா நான் போய் பார்ப்பேன். ஒரு கார் மாற்றணும்னு வைங்களேன், இப்போ நல்ல நானும் 2 நல்ல கார் கொடுத்துருக்காரு, இப்போ மாற்றணும்னு இப்போ தேவையில்லை, நல்லா போயிடுச்சு. எனக்கு ஒரு கார் வேணும்னா நான் என்ன பண்ணேன், நேரம் காசு இருக்கான்னு நம்மளும் முதல் கார் வாங்கணும்னா ஒரு துட்டு இருக்கான்னு பார்ப்போம். நான் அப்படி பார்க்கறது, ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, நீ பார்க்கறத கொடுப்பேன். நேராக ஷோரூம் போவேன், என்ன கார் வேணுமோ அதுக்கு நான் ஆடி பேன்ஸ் எல்லாம் கேட்டா ஆண்டவர் அடி கொடுப்பாரு. அது ஆடம்பர கார். நீ ஏன் ஆடம்பர கார்னா, அது வெளிநாட்டுல உற்பத்தியாகி இங்க வரும் பொழுது 100% வரி போடணும். அதனாலதான் அவ்வளவு விலை. நம்ம உள்நாட்டுக்காரே வாங்கிடலாம், கரெக்டா? வெளிநாட்டுல இருந்து வரும்போது 100% வரி. அதனாலதான் அவ்வளவு விலை விற்குது. பென்ஸ் ஒன்றும் பெருசா இல்லை. நம்ம இந்திய கார்கள் நல்ல கார்கள் இருக்கிறது, அதை வாங்கிட்டு போயிடலாம். கதராமத்துக்கு சொத்துறோம். நான் போய் பார்த்துட்டு வருவேன். ஒரு கார் வேணும் வைங்க, ஒரு கார் என்ன தேவையோ நல்ல காரை அதை பார்த்துட்டு வருவேன். அப்புறம் அதை ஓட்டி பார்ப்பேன், கொட்டேஷன் வாங்கிட்டு வருவேன், பிறகு ஜாப் பண்ணுவேன். நல்லா பிரேக்கு கிளச்சி எல்லாம் மிதிச்சு எல்லாம் ஓட்டுவேன், அது வந்துடும். அப்படிதான் ஒரு ஒரு இப்போ ஒரு பெரிய கார் இருக்கு ஆண்டவருக்கு, 2 கார் இருக்கிறது. ஒரு பெரிய கார் உங்களுக்குலாம் தெரியும், அந்த மஹிந்திரா எக்ஸ்ட்ரீம் 500, 10 பேர் கூட போகலாம், நல்ல சொகுசான காரு. அது அப்படிதான் போய் பார்த்தேன், கொட்டேஷன் வாங்கினேன், காசுலாம் கிடையாது. ஒரு பழைய கார் வச்சிருந்தேன், அதை கூட போட்டுட்டு வாங்கினோம். அந்த இருக்கிட்ட தேவை, நீ அதை மாத்தாத. நான் பாட்டுக்கு ஜோப் பண்ணிட்டு கொட்டேஷன் வாங்கி ஜோப் பண்ணிட்டு காரை புக் பண்ணிட்டு காசு கொடுக்கல, நான் தரையா நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் போயிட்டேன். மதுராந்தத்துல எனக்கு ஒரு மீட்டிங் நல்லா ஞாபகம் இருக்கு. மதுராந்தத்துல ஒரு மீட்டிங்
மத்தியானம் ஃபோன் பண்றான், சார் எப்போ சார் வரே? எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் துண்டு சார் வரையா? யார் எங்க அப்பா? எங்க அப்பா இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் 19 வயசுக்கு மறிச்சு போயிட்டார். எங்க அப்பா இறந்து 39 வருஷம் ஆச்சு. ஏசுதான் நம்முடைய அப்பா, நித்திய பிதா. அவர்தான் சொல்லியிருக்காரு. நீ பாக்குறத அப்படியே சொன்னேன் போன்ல. இன்னைக்கு கூட என்னால மறக்க முடியாது. போன் பண்ணாங்க, போன் எடுத்து கரெக்ட். அன்னைக்கு பகல்ல எனக்கு செங்கல்பட்டுல ஊழியம், சாயங்காலம் முதலாந்தத்துல ஊழியம், 2 ஊழியம். கார் ரெடியா இருக்கு, நீங்க உடனே எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். நான் சொன்னேன், எங்க அப்பா காசு கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்து என்ன பண்றேன், நான் கட்டிட்டு போறேன்யா அப்படின்னு. அதனால நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பஸ்ல ஃபுல்லான பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லான தான் நம்ம புறப்படுவோம், போய் இடம் பார்க்கலாமா. அது அங்கே செல்லாது. அது என்னைக்கு ஃபில் ஆகுறது, என்னைக்கு நம்ம பேங்க்ல பணம் வருது, என்னைக்கு அவ்வளவு வாங்க முடியாது. பார்த்தா என்ன தெரியல, நம்ம அப்பா அப்படிதான் நாங்கெல்லாம் வாழணும். நானும் ஐயா அன்னைக்கு திருப்பத்தூர் போயிட்டு வந்தோம். வரும்போது ஆல்வேன்னு ஒரு ஐயா இங்க வருவார், ஒரு பிஷப் ஐயா என் கூட வந்தார். அவர் ப்ரோக்ராம் தான். அவரும் சொன்னாரு, நான் கார் அப்படிதான் வாங்கினேன், போய் பார்த்துட்டு வந்தேன், கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தேன், ஜாப் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் தந்தாரு அப்படின்னு சொன்னார். கத்தராமத்துக்கு சோத்திரம். அதனால நீங்க நம்ம அப்பா பெரிய பணக்காரர், நம்ம எதுக்கு துட்டு அங்கதான் வருது. கரெக்டா? துட்டு யார் தரா? எல்லாரும் அவர் தராரு, அவதான் அப்பா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பர்சனல் தான். இந்த சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க நினைக்கும், சிலதெல்லாம் நினைக்கும் நம்ம தான் செஞ்சிட்டோம். அதுவும் குட்டி குழந்தைங்க இந்த ட்ரெயினை நீ தரணும்னு ஓடும், ஒரு நிமிஷம் நம்ம தான் தர்றோம், அது அங்கே ஓடும். சின்ன பிள்ளைகளை ஏமாத்தும். என் சின்ன பையன் தான் சொல்லி தரு ட்ரெயினில் போகும்போது அவன் தருவோம், பாரு டாடி ட்ரெயின் ஓடுதா, ஓடுது. அந்த மாதிரி கதை தான் நம்ம கதை. ஆனால் அது ஓடிட்டு இருக்கு ஏற்கனவே. பார்க்கறத கத்த தருவார். அவன் 30 வருஷத்துல அவன் எங்கேயோ போயிட்டான். நம்ம போன வகுப்புல பார்த்தோம், அபிமலேக்கு ராஜாவே வந்து என்கிட்ட கை கட்டி நிற்கிறான், அவனுடைய தளபதி வந்து நிற்கிறான். அதெல்லாம் ஆதியாகமம் 21 அதிகாரம் 22, 23 நான் அவனுக்கு காண்பித்து கொடுத்தேன். அப்ப ஆபிரகாம் 110 வயசு கரெக்டா இந்த பாகப்பிரிவினை நடந்து அவனுக்கு ஆண்டவர் அவனோடு பேசி 30 வருஷத்துல ராஜாவே வந்து அவன்கிட்ட கை கட்டி இருக்கிறபடி கத்தர் செய்தார். பேரரசன் ஆயிட்டான். அவ்வளவு வளர்ச்சி பார்க்கறதெல்லாம் கத்தர் கொடுத்தார். கத்தனாமத்துக்கு சுத்தம். அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு அவன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க எலியேசர் அனுப்புறான். அப்போ எலியேசர் சொன்னா, எங்க எஜமான் பெரிய செய்வான், அது எங்க போய் சொல்றான், மசப்பேட்டாவே போய் சொல்றான். அமெரிக்கால இது எப்படி தெரியுமா இருக்கு, அமெரிக்கால எல்லாரும் மாசத்துல பணக்காரு, உலக பணக்கார, 50 லட்சம் 60 லட்சம் கோடி வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றான், எங்க ஓனர் பெரிய பணக்காரன். இப்போ சொல்லணும் உண்மையாவே பெரிய பணக்காரனா தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இவன் அங்க மெசப்போட்டோமியா போய் சொல்றான், உலகத்துல சக்தி வாய்ந்த நாடு, பணக்காரனாகுது. அங்க போய் சொன்னா, எங்க எஜமான் செல்வ சீமானா இருக்கிறோம், ஏராளமா தங்க 5 லட்சம் கிலோ தங்க வச்சிருந்தாங்க சொல்லி நான் போன வகுப்புல பார்த்தா 5 லட்சம் கிலோ. இன்னைக்கு அதனுடைய மாதிரி 10 லட்சம் கோடி. தங்கம் மாத்திரம் எவ்வளவு வச்சிருந்தா 10 லட்சம் கோடி. பொண்ணு வெள்ளி யாருது? தங்கம் தான் வாங்கி அம்மா தங்கம். நான் ஒரு கல்யாணம் நடத்த போயிருந்தேன். நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல, ஏதாவது ஒரு வழி சொல்ல விரும்புறேன். பைபிள் மாத்த சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு தாலியோட செஞ்சு வந்தாங்க. நான் வந்து நடத்துறேன், ஊழியக்காரர் ஒரு மூத்த ஊழியர் இருக்கிறேன், அவரை கனம் பண்ணணும், எல்லாமே நானே செய்யணும்னு எனக்கு ஊழியர்கள் கனம் பண்ணணும். அவரை கூப்பிட்டு, ஐயா வாங்க நீங்க என்ன பண்ணுங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பைபிளை மாத்தி கொடுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தெரியாது, தாலியை எடுத்து கொடுப்பேன். அவன் தாலியை வச்சிருந்தான், தாலி எடுத்து கொடுத்தா ஓடிட்டார், அப்படியே ஓடினார். ஷாக் அடிச்சுட்டேன், எனக்கு தெரியல. ஆனா பொண்ணு வெளியாது பரலோகத்துல ரோடு எப்படி இருக்கு? அவன் உள்ள வரமாட்டார் போல இருக்கு பரலோகத்துக்கு. நான் கழுத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு ஓடிடுவார் போல இருக்கு. நம்மளால தங்கத்தை பத்தி தப்பா போதிச்சிருக்காங்க. பைபிள் அப்படி இல்லை. ஏன் இன்னைக்கு பேதரும் பவுலும் சொன்னாங்கன்னா, கம்மல் மாத்திரம் 32 கம்மல் போட்டான் அந்த காலத்துல.
அன்னைக்கு ரோம கலாச்சாரம் எப்படின்னா 32 ஓட்டை. நான் அந்த போட்டோலாம் உங்களுக்கு காட்டுறேன், இன்னைக்கும் மியூசியத்தில் இருக்கு. அதனாலதான் பேர் என்ன சொன்னா, நீ போட்டு 32 கம்மல் போட்டு இவங்க சபைக்கு யாரும் வர்றதில்ல, லேட்டா வராங்க. அதனால புருஷன்மாரெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பின்னல் வேற பாத்தீங்கன்னா மயிர் பின்னுதல் அப்படின்னா, அந்த நீங்க எல்லாம் 100-200 பின்னல் போடுவாங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி பின்னல் போடுறது ஃபேஷன். இப்போ ஒரு பின்னல் போடுறதுக்கே 1 hour ஆகுது. கரெக்டா? பொதுவாக சகோதரிகள் கிளம்புறது ரொம்ப கொஞ்சம் லேட்டு தான். ஒரு பின்னலுக்கு எவ்வளவு? 1 hour ஆகுது. 100 பின்னலுக்கு. அப்போ சர்ச்சை வந்து காலையிலன்னா ராத்திரியே பின்ன ஆரம்பிச்சிடணும். அப்பதான் பின்ன. அதனால சொன்னான் பேதுரு, எப்பா இந்த மயில் பின்னுதலோ நகை அலங்காரமும் அலங்காரம் அல்ல அல்ல. அன்னைக்கு ஒரு கலாச்சாரம் இருந்தது. இன்னைக்கு யாரும் தலை மாறதே இல்லை. இன்னைக்கு ஸ்டைல் என்னன்னா அப்படியே முடிய விரிச்சு போட்டு அப்படியே வந்துடுறாங்க. அப்படியே இன்னைக்கு அது நல்லதா இருக்கு. சர்ச்சைக்கு தலை மாறதுல டைம் ஆகாது, அப்படியே இப்படி போட்டுட்டு வந்துடுறாங்க. அதுதான் இருக்கு. வெரி குட். இன்னைக்கு இந்த மிஞ்சி 2 ஓட்டை தான் இருக்கு. ஆனா நீங்க 32 ஓட்டை, இங்கெல்லாம் ஓட்டை, இங்கெல்லாம் ஓட்டை, மூக்குத்தியே 4. அப்படி அன்னைக்கு கலாச்சாரம் அப்படி. அதான் சொன்னார் பேரு. எத்தனை நாமத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நகை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அது வந்து நிறைய பெண்கள் கனவு அனுப்ப மாட்டேங்கிறான். உங்கள்கிட்ட வந்தா நீங்க முன்னச்சியா கொடுத்துருவீங்கடா, தாலியை அவுத்துறீங்க. தாலின்றது அவங்க ஒரு சென்டிமெண்ட் தமிழ் மண்ணுக்கு. நான் சொல்றது கரெக்டா? நகை போடாது இருக்கிறது உங்க சொந்த விருப்பம். ஆனா புருஷன் ஒத்துக்கலன்னா, புருஷன் ஒத்துக்கிட்ட நிறைய அவுத்துடலாம். ஆனா புருஷன் ஒத்துக்கலன்னா ஒரே சரீரம் அவரு. அப்போ உங்ககிட்ட ஆண்டவர் பெஸ்டா, அவர்கிட்டையும் பெஸ்டா. நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோனுடைய அப்பாட்டையும் பேசினாரு, அம்மாட்டையும் பேசினார். சிம்சோன் எப்படி வளர்க்கணும், ஆண்டவர் அப்படிதான். குழப்பத்தின் தேவன் அல்ல. 2 பேரும் அடிச்சு சாவுங்க, புருஷனும் பெஞ்சாதேன்னு நான் ஒரு ஆளுக்கு மாத்திரம் தரிசனம் ஆனேன் அப்படி ஆக மாட்டார். நமக்கு எல்லாம் பைபிளை நமக்கு நம்ம தப்பு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆண்டவரே தங்க சட்டதனையை போட்டு வராது. தேவதெல்லாம் தங்க சட்டதனையா? பேரு சாகும்போது என்ன போட்டுதான் தெரியுமா? இன்னைக்கு அவனுடைய 2002 அவனுடைய கலரை உடைத்தார்கள். அவனோட ஒரு பர்பிள் கலர் ஒரு கத்திரி பூ அங்கேயே போட்டிருந்தான். உள்ள தங்கத்தில் இருக்க. இன்னைக்கு அப்படி ஒரு உடை 2 கோடி ரூபாய் ஆகும். அந்த உடை போட்டுதான் ஸ்பெயின்ல பிரசன்ட் பண்ணியிருக்கான். ஸ்பானியால அவனை நீரோமன்னன் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ட்ரெஸ் தான் இருந்தான். தலையை வெட்டினார்கள். நம்ம நினைச்சோம் பேரு ஒயிட் இருந்தாரியா, 2 கோடி ரூபாய் ட்ரெஸ். அவருக்கு ஏன் 2 கோடி ட்ரெஸ்? அவர் பெரிய கோடீஸ்வரன், அது வேற விஷயம். லீதியா பக்கத்துணையால லீதியா என்கிற ரத்தாம்பர வியாபாரி. அவர் யாருன்னா இந்த 2 கோடி ரூபாய் அங்கி தயாரிக்கிற அந்த கம்பெனி வச்சிருந்தான். ராஜாக்களுக்கு அவன் தான் ட்ரெஸ் கப்பலா ட்ரெஸ் ஏற்றி அனுப்புற ஒரு பிசினஸ் பண்ணான். அவன் கொருந்தியர்ல எழுதுறான், மக்கள் தோணியர்ல இருந்து எனக்கு உதவி வந்துச்சுன்னு எழுதுறான். ட்ரெஸ் அங்கதான் வந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் தான் பிரசங்கம் பண்ணா. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் தான் ரத்த சாட்சியம் மறிச்சான். அந்த கடலையில் வைத்தார்கள். அந்த கடலையில் அந்த ட்ரெஸ் எடுத்தான். ஃபர்ஸ்ட் தொழில் துறை விஞ்ஞானிகள் டாக்டர் ஜார்ஜ் பிலிப் தலைமையில, இத்தாலி தொழில் துறை விஞ்ஞானி தலைமையில போடும்போது அவர் சொன்னார், இது நிச்சயமா பொருளா இருக்காது, இட் இஸ் நாட் பால் அப்படின்னாரு. ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டா போட்டிருப்பான் பால். இது ஒரு கிங், ஒரு ராஜா, காஸ்ட்லி அங்கே இருக்கு, தங்கம் இருக்கு ட்ரெஸ்ல, தங்கச்சேர்ல இருக்கு. அவன் ஒத்துக்கல. சரி இருக்கட்டும், ஒரு ராஜா தான் இருக்கணும், நம்ம டிஎன்ஏ எல்லாம் பண்ணுவோம், மரமண் எல்லாம் பண்ணி அப்பதான் முடிவு எடுத்தாங்க. இது பாபுலு. இடையில வந்துச்சு. இடையில தான் இந்த இதெல்லாம் பண்ணாரு. நடுவில் வந்த இப்போ இது மாதிரி அந்த இடர்கள் போட்டான். இன்னைக்கு சபையில நீங்க பாருங்க, ஏன் வரமாட்டேங்கிறாங்க பெண்கள்? பெண்களுக்கு ரீச் பண்ண முடியல. நம்ம கலாச்சாரமே வந்து தாலி சென்டிமெண்ட் கிடைத்தனையா? நம்மளால வந்து பைபிள்ல அப்படி இல்லை. நகம் அது மேல மோகம் வைக்காத, அதுவே உனக்கு செலவு போறீங்க. இவ்வளவு தூரம் உலையில் போட்டிருப்பான். பாத்திருக்கீங்க தெற்கெல்லாம் போனீங்கன்னா அந்த லம்பாடிஸ் இல்ல, இந்த சிஸ்டர் பாஸ்டம்மா ஊர் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் எப்படின்னா
நகை எவ்வளவு போடுவாங்க? நான் சொல்ல கரெக்டான சிஸ்டர். இங்க ஆரம்பிக்க வளையல் இங்கிட்டு வரைக்கும் போடலாம், இங்க வளையல் இங்க வரைக்கும் போடலாம், ஃபுல்லா நகை போட்டுருக்கலாம். அது தேவை. பைபிள் அப்படி சொல்லல. நீங்க எந்த பின்னணி இது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம ஆராய்ந்து, அதனால நம்ம நிறைய சகோதரிமார்களை இறந்துட்டோம், நிறைய ஆத்மாதாயம் பண்ணிக்கலாம். நம்ம சபைக்கு வர மாட்டேங்கிறான், சுனத்தை போயிட்டு ஓடிடுறான். ஏன்னா இவன் எல்லாத்தையும் அவுத்துருவான், தாலி அவுத்துருவான், வெள்ளை புடவை கொடுத்துருவாங்க. வெள்ளை புடவை தாலி அவுக்குறது எப்போன்னா ஒரு கணவன் மறிச்சாதான். அது தமிழக தென்னிந்திய சென்டிமெண்ட். அது நான் சொல்ல ரைட் தானே? நம்ம அது வந்து ஒரு இடர்ல நாம் போயிட்டோம், ஒரு இடர்ல போட்டோம். நீங்க இந்த போதனம்லாம் எங்க கிடையாது. இந்த டிபிஎம் சிபிஎம் இருக்காங்க, டிபிஎம் அவங்க இங்கிலாந்து லண்டன்ல கல்யாணம் நடத்துறாங்க. சிபிஎம் சர்ச்சில் டிபிஎம்ல போதனை மாத்திக்கிறாங்க. எல்லாம் இங்கத்துக்கு ஒரு கொள்கை தான் உடைய. அமெரிக்கால மோதிரம் மாத்திக்கிறாங்க. டிபிஎம் தான் அமெரிக்கால இருக்கு, அவங்க சபை லண்டன்ல இருக்கு. அங்கெல்லாம் கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, தங்கம் போட்டுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வச்சுட்டாங்க தங்கம் போடாத. அதுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம், அதே சபை தான் டிபிஎம் தான். லண்டனுக்கு ஒரு சட்டம், அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம். இது மனிதர்கள் ஏற்படுத்தியது. சரி, அப்போ கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆபிரகாமுடைய தாயார் பேரையும் எழுதி போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வட்டி எழுதி போடுறேன். ஆபிரகாமுடைய தாயார் பேர் சொன்னேன்னா இல்லை. அமட்லாயா பாட்டு கார்னிகோ பேரு. அவங்க ஒரு இளவரசி, ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவர். அப்போ ஆபிரகாம் பார்த்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆனா லோத்து அவன் அநியாயமாக ஒரு பாகப்பிரம் பண்ணி கொண்டு போனான். ஒரே வருஷத்துல இறந்து போனான். அதே பல வருஷத்துல நோக்குல பார்த்தோம். முதல் ஆண்டிலே எல்லாம் போச்சு. 4 அரசர்கள் வந்து அவங்கள தோக்கடிச்சு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் கர்த்தர் ஆபிரகாம் மூலமா மீட்டு கொடுத்தாரு. அப்புறம் 17 வருஷம் கழிச்சு திருப்பி என்னாச்சு, வானத்துல இருந்து எரிக்கல் விழுந்து அக்கறை வந்து லோத்துடைய சொத்தெல்லாம் போச்சு, குடும்பம் போச்சு. மனை புத்துனாச்சா, பிள்ளைகள்லாம் வழங்காம போயிட்டாங்க, லோத்தை வழங்காம போயிட்டாங்க. அது காரணம் ஒரு 10 நீதிமான் கூட அந்த சோதம் குமாரோட இல்ல. ஒரு 10 நீதிமானாவது இருந்தா நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு ஒரு வாக்குறுதியை ஆபிரகாம் போராடி ஜோம் பண்ணி அப்படியே திறப்பின் மாசம் இருந்து ஜோம் பண்ணி என்ன பண்ண ஆண்டோட ஒரு வாக்குறுதி வாங்கிட்டான். ஏன்னா அவன் நினைச்சான் லோத்து கொண்டாட்டி, லோத்துக்கு 2 பிள்ளைங்க, 2 மருமக்கமார், இப்படியே 6 பேர் ஆச்சு. அவ்வளவு பெரிய பட்டணம். அது போக ஒரு பல ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க அவனுக்கு இருக்காங்க. அதுல ஒரு 4 பேர் கட்டாயம் நீதிமான் இருப்பாங்க. அதனால சோதம் கும்பல தப்பிச்சிரும் அவன் ஒரு கணக்கு போட்டான். ஆனா அங்க பார்த்தா லோத்தை தவிர ஒரு ஆள் கூட நீதிமானே இல்லை. மருமகன் கூட வரமாட்டேன்ட்டான். அன்னைக்கு சொல்றான் புதுசா மருமகன்ட்ட. அது வரைக்கும் ஆண்டவர் பத்தி சொன்னதே இல்லை. லோத்து பாத்தீங்கன்னா அவன் வரைக்கும் நீதிமானா இருந்தான். யாருக்கும் சுவிசேஷம் சொல்லவே இல்லை. நம்ம 1 கொரிந்தியர் 9:16 வாசம், சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் ஐயோ அதுதான் நேர்ந்துச்சோம். அப்ப நம்ம சுத்திலும் ஒரு 10 ஆத்மாவையான ஆதாயம் பண்ணிருக்கீங்க. அப்பதான் நம்ம காப்பாற்றப்படும். அழிவுற இல்லாத இருக்கிறத அழிஞ்சு போயிடும். அதான் ஆபத்து. வெறும் நீதிமான அந்த பிரச்சனை இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு 10 ஆத்மா ஆதாயம் கொண்டு பார்க்கணும். சரி, கதை நான் ஒரு திருமணத்துக்கு போனோம். நான் முடிச்சுக்கலாம், தப்பா அடிக்கிறாங்க. அது போய் கட்டாயம் போனோம்.
உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருந்தால் கேட்கலாங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா கேள்வியை போடுங்க. சீகன் பால் பைபிள் காலேஜ் குரூப்பில் உங்களை பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கத்தனோட ஆசீர்வாதம். அடுத்த வகுப்புல இந்த சோதோம் கோபுர அழிவு மற்ற காரியங்கள் இன்னும் விட்டு போன தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் அந்த காரியங்கள்லாம் நாம கற்றுக்கணும். ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா? ஆமாம். ரைட். God bless you.